ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வியூ அவுட் சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ரோட் சைடெல்லாம் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் வெளியில் போய் க்ராசரி ஐட்டம்ஸு அண்டு நம்ம சாப்பிட்டு வரலான்னு ஒரு பிளானிங்கோடு போனோங்க. ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்கள். ஸோ நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கொட்டியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் ஸ்கிட் ஆகாமல் ரொம்ப சேஃபாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோடோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்னோ பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து மெயின் ரோடுக்கு போகிற வழிங்க இது. இதில் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க, படிஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு ஸ்டாப் சைன் இருக்கிறதுனால ஸோ ஸ்டாப் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. இங்கே வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. எங்கே ஸ்டாப் சைன் இருக்கோ அங்கே வந்து நின்னணும். இந்த ஸ்கை வியூவும் இந்த ஸ்னோ வியூக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு தான் சரி வீடியோ எடுத்தேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோங்க. இங்கேயும் வந்து கல்லுப்பு கொட்டியிருக்காங்க கிரிப்னஸ்க்காக. ஸோ அது இல்லைன்னா ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது, அதாவது வண்டியே நகராது. ஸோ அது மாதிரி ஸ்கிட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்னோ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிட்டோம். ஸோ மெயின் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிட்டு அந்த ரோட் வியூலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ரோட் சைடு வியூ வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து சிக்னலில் நின்றுட்டு இருந்தோம். சரி கண்ணாடி போட்டுக்கலான்னு ஒரு அலப்பறையை கூட்டினாரு. அப்படியே ஸ்டைலிஷாக ஒரு போஸ் கொடுத்தாரு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா அனீஷும் ஹரீஷும் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஹாய் சொன்னானுங்க. இங்கே சீட் பெல்ட்டு இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ அதனால் சீட் பெல்ட்டு போட்டு சேஃபாக உட்காந்துட்டாங்க. சிக்னல் வந்துட்டு இன்னும் ஆன் ஆகலை. அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு போஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். அதான் சரி எடுக்கலான்ட்டு. சிக்னல் வந்து க்ரீன் விழுந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ரோட் சைடு ஃபுல்லாகவே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பாருங்கள் வீடு தெரியுதுங்களா. ஒரு கம்யூனிட்டிங்க. கம்யூனிட்டியில் ஒரு 50 வீடு 60 வீடு இருக்கும். அப்படி தான் இங்கே பில்ட் பண்ணுவாங்க. கண்டினியூவாக வந்துட்டு நம்ம ரோட் சைடு வந்துட்டு வீடெல்லாம் அவ்வளோக்கா இருக்காதுங்க இங்கே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கனாலும் ஒரு கம்யூனிட்டி ஹவுஸ் தெரியுதுங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இப்படி தாங்க பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க வீடு. அங்கங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டை வந்து காண்டோஸ்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிற இடத்த வந்து கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட் சைடு பார்த்திங்கன்னா அந்த தெரியுதுங்களா, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டிங்க. ஃபுல்லாகவே கம்யூனிட்டி தெரியுதுங்களா லெஃப்ட் சைடு. ஸோ இது ரோடில் வந்துட்டு கொஞ்சம் இந்த சைடெல்லாம் வந்து பனி இல்லைங்க, ஸ்னோ வந்து இல்லை. ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வெயில் கொஞ்சம் அதிகம். நாங்கள் இருக்க ஏரியாவுக்கும் பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த பக்கம் அவ்வளோக்கா ஸ்னோ கிடையாது. நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளவும் ஸ்னோ. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது சரிங்க கம்யூனிட்டி தெரியுதுங்களா. கொஞ்சம் கம்யூனிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக கட்டியிருக்காங்க. அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இங்கே வந்து ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கீழே இருக்கிறது வந்து பேஸ்மெண்ட்டு இல்லாமல் வந்துட்டு இங்கே வீடு பில்ட் பண்ண மாட்டாங்க. கீழே பேஸ்மெண்ட் இருக்கும். மேலே தான் வந்துட்டு வீடே ஸ்டார்ட் ஆகும். என்ட்ரன்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப்ஸு இதெல்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இது பெட்ரூம்ஸ் இருக்கும். கீழே வந்து ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு அது மாதிரி இருக்கும். ஒரு அட்டாச்டு பாத்ரூமு. மேலே வந்துட்டு பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோடு இருக்கும். இது அவுட் சைடு பாருங்களேன். அந்த மவுண்டெயின்லலாம் எவ்வளோ ஸ்னோ படிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டேன். என்னால் மேலே எக்கி எடுக்க முடியலங்க, அது கண்ணாடி மறைச்சிச்சோ. ஸோ அந்த மவுண்டெயின்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த வின்டர் சீசனில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த பிளாக்காக தெரியுதுங்களா, அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டெயினுங்க. இது சம்மர் சீசன் வந்துச்சுன்னா தான் க்ரீனிஷாக இருக்கும். பட் இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்படியே கருப்பாக இருக்குங்க. அது இல்லாமல் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கருகி போயிருக்குதுங்களா. ஒரு மாதிரி இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக செடி இதெல்லாம் புல்லெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஃபுல்லாக கருகி போச்சு. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சம்மர் சீசனில் க்ரீனிஷாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா கருகி போய் பிளாக்காக மாறிடுச்சு.
ஸோ இங்கே வந்து 6 மந்த்துக்கு இப்படி தாங்க இருக்கும். அப்புறம் 6 மந்த்து தான் நார்மல் நிலைமைக்கு திரும்பும். வெயிலுமே வந்துட்டு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும், பனியுமே வந்துட்டு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குங்க 6 மந்த்தில். ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கார் தாங்க. கார் இல்லாமல் இங்கே எந்த வேலையும் நடக்காது. இது வரைக்கும் காமிச்சதில் நீங்கள் ஒரு 2 வீலர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இங்கே 2 வீலர்லாம் இல்லைங்க, ஒன்லி கார் தாங்க. காரில் இல்லாத குடும்பமே இருக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எப்படி கருகி போய் இருக்குதுன்னு பாருங்கள். ரோட் சைடெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்னோ வந்து கரைஞ்சிடுச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் ரோட் சைடு அவுட்டரில் வந்து கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால என்ன ஆகிட்டுன்னா இதாகிட்டு. சரி சாப்பிட்லான்னு ஹைட்ராபாட்டி ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கண்ணாடியெல்லாம் வந்து வெளியில் நம்ம பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரியான ஒரு வியூங்க. அவுட் சைடில் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுட்டு ரெடி ஆனோடனே சொல்கிறேன்னு சொன்னாங்க. இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக நல்லா இருக்குங்க. இந்தியன் குஷைன் இது. ஸோ இங்கே எல்லாமே சவுத் இண்டியன் ஃபுட்டு எல்லாமே கிடைக்குங்க. அழகாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து அனீஷ் வந்து ஃபுட்டு கேட்டான். ஃபஸ்ட்டு அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு சரி நம்ம எடுத்துக்கலான்ட்டு ஹரிஷ் வந்து அந்த சைடு ஃபுட்டு போட்டுட்ருக்காரு. இவனுக்கு வந்துட்டு சிக்கன் கேட்டான். சரி ஃபஸ்ட்டு அதை போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொன்னேன். என்னென்ன ஃபுட் இருக்குதுன்னு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட்டு, பைனாப்பிள், தட்டு வடைங்க, மிக்சரு, அதுக்கப்புறம் ஆனியன்லாம் போட்டு கேர்டு இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்குள்ளே இவருக்கு தந்தூரி சிக்கனோ சில்லி சிக்கனோ கேட்டார். சரி அதை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அதை போட்டுக்கலான்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு காமிப்பார் பாருங்கள். இங்கே நானு, அதுக்கப்புறம் அதுக்கான டாலு, ஒயிட் ரைஸு, கீ ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார், பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு ஃபிஷ் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பைனாப்பிள் கேசரி அண்டு கர்ட் ரைஸு, அப்புறம் வந்து ஒரு டெசர்ட்டு, சாக்லேட் கேக்ஸு, ஜூஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹரீஷ்க்கு வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸு, அனீஷ்க்கு வந்துட்டும் நான்வெஜ் ஐட்டம் கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டும் கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து பியோர் வெஜ்ஜுங்க. ஃபுல்லாக ரைஸு, பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் கிரேவி அது மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்.